ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் வந்து இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். நான் யார் இடிக்காமல் வந்து வண்டியை ஓட்டுறான்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து பிரேக் பிடிக்காமல் வண்டியை வந்து ஓட்ட போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒளிச்சு பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஒரு சீக்ரெட்டான சர்ப்ரைஸ் வேறு நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஏன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு கமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா தெரியுது. அதனால் கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கான காரணம் என்னென்னா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா வந்து லீவ் அப்போ கூட பார்த்திங்கன்னா வச்சு செய்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டும். நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து அதனால் வீடியோ போட முடியல. ஆனால் வந்து இன்னிலேருந்து கண்டினியூஸாக வருமானு தான் தெரில வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த காரை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த காரு எப்படி வர வச்சேன். அப்புறம் வந்து இன்னொரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு இப்போ ஜெட்டக்ஸ் 10R எடுத்துக்கிறேன். ஜெட்டக்ஸ் 10R இருக்கா, இதோ அங்கே ஒரு சொட்டத்தலையன் இருக்கான்ல, வேணாம் சொட்டத்தலையன் வேணாம், வேறு ஏதாவது கிடச்சா போட்டுக்கலாம். சிறப்பு தான் சீண்டி புட்டா நெருப்பு தான் பார்த்தீங்கன்னா நான் சும்மா தான் பாடினேன். யாருமே காப்பி ரைட் போட்டு விட்டுறாதீங்கப்பா. எப்படி பிடிச்சிக்கிட்டால. இது பார்த்தீங்கன்னா ஒரு மோடுன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த வண்டியில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஜெட்டக்ஸ் 10R அப்புறம் பல்சர். இதில் இருக்கிற பல்சருன்னு சொல்ல முடியாது, என்ன வண்டின்னு தெரில. இந்த வண்டியில் அப்புறம் வந்து இன்னொரு வண்டியிலையும் வரும். இந்த வண்டியோட நேம் மறந்து விட்டது, சாரி. சரி, இந்த வண்டியில் நீங்கள் யாரை வேணால் கொண்டு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரை பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு இருந்தேன்ல, அந்த காரு ஒன்று தான் ஒரு மோடு. அப்புறம் இன்னொரு சேலஞ்சு, ஒரு 2 சேலஞ்சு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அந்த 2 சேலஞ்சை தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த 2 சேலஞ்சும் பார்த்திங்கன்னா வந்து சரி, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து கேம் விட்டு எக்ஸிட் ஆகிக்கிறேன். எக்ஸிட் ஆனால் தான் இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். நான் வந்து இந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆகிக்கிறேன். இதோ இப்போ வந்து என்னென்னா IP3D பிளக்கின்னு இருக்குல்ல, இதை நம்ம பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருப்போம். ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இதோ இந்த மாதிரி கிராஸு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டெக்ஸ்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வரும். இங்கே பார்த்திங்கன்னா மங்கி மோடெலாம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 2 மோடும் நம்ம வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், ரேஸ் ட்ராக்குன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து காட்ஸில்லான்னு ஒரு மோட் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்னேன்ல, இந்த காரும் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ஒரு மயில் குட்டியும் ஒன்று இருக்குது. இந்த காரை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ
பண்ணணும் அப்படின்னா கேமுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோமா? சரிங்க, நான் வந்து கேமுக்குள்ளே இது அந்த நீ நடுவில் வாட போங்க. நான் வந்துட்டோம். டிஸ்டர்பன்ஸ் லைட்டாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் இருமா வரேன். கொஞ்சமாக சீன் போட விடுங்களேன். காமெடி என் காலு அக்கா கிடச்சிட்டேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டு மாதிரி பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வரும். இது ஃபைல் டு லோடட்லாம் வரக்கூடாது. சும்மா அந்த ஃபைல் லோடருன்னு நம்பர் மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் கேமை விட்டு வெளியில் வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா போடணும். நான் பார்த்தீங்கன்னா இதை பண்ணி காமிச்சிருப்பேன். இருந்தாலும் பழைய வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா தெரியும் இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் போட்டிருப்போம். சரி இருங்க, உங்களுக்காக அந்த மயிலோட லிங்க்கை இப்போ நான் வந்து போட்டு காமிக்கிறேன். எனக்கு எப்படி லிங்க்கு கொண்டு வரணும்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம வாங்க போய் பார்ப்போம். இல்லை ரெக்கார்டிங்கில் இருக்கா? ஓகே, நான் பாரு சைபி 3D இதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க, காப்பீடுன்னு வருதா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். நம்ம கேமுக்குள்ளே திரும்பியும் வாங்க. நெட்டை ஆன் பண்ணிக்கணும். இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்குல்ல, இந்த மாதிரி சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்ல, இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். எது உங்களுக்கு வேணுமோ அந்த 3 ஸ்லைடில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து போதும். அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ நான் உள்ளே வந்துட்டு இந்த இன்டர்நெட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெயிட்டுன்னு வருதா? இந்த மாதிரி டைம் செகண்ட் வரும். நீங்கள் அப்படியே வெளியில் போய்க்கோங்க. அம்மா ஆடாக போடுறாங்க காய்ஸ், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த கேமை ஓப்பன் பண்ண போதும் இருங்க, நான் வந்து ஆடை முடிச்சுட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து தம்பி கூட எங்கள் அம்மா விளையாண்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிவிட்டது. சரி, இப்போ நான் வந்து எனக்கு நான் கூட பிறந்த தம்பிலாம் இல்லை, வந்து மாயரத்துலேருந்து வந்தாங்க. அதான் கொஞ்சிட்டு இருந்தாப்புல நம்ம அம்மா. 3 செகண்ட்ஸ் நைட்டு வீடியோ அப்லோட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராஃபிக்ஸை லைட்டாக ஏற்றி தான் வீடியோவே பார்த்தீங்கன்னா போடுவேன். இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஃப்ரெஷ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கீழே வந்துருக்கேன். கேலக்ஸி ஸ்டோர் ஒன்று. சரி, நெட்டை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் கீழே வந்துட்டு அதுக்கு மேலே ஜீட் கோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஐ திங்க் 26ன்னு நினைக்கிறேன். 26 போடுங்க. இங்கே பாருங்க, 26
6ன்னு இந்த ஜீட்டை போட்டால் வந்து ஆடு வரும். ஆடுக்கான ஜிட் கோடாடா சொல்கிறேன்னு கேட்பீங்க. ஜஸ்ட்டு இது ஒரு ஃபன்னுக்காக நெட்டை ஆனில் வச்சுருந்தேன். நெட்டை ஆனில் வச்சுருக்கேன்னா இல்லை ஆஃபில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ப்ராங்க் மாதிரி. இங்கே வந்து என்னோட கார்ஸ் மயிலுக்கும் காருக்கும் காய்ஸ் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். கார் சிம்பிளை போட்டு வச்சுருக்காங்க மயிலுக்கும் காருக்கும். அம்மா எம்மா ஹைட்டாக பறக்குதுன்னு பாருங்க. நல்லா தான்ப்பா இருக்குது. இதுலேருந்து கீழே இறங்கினா என்னப்பா ஆகும்? நல்லா மேலே போய்க்கலாம். இந்த அளவு அதுதான் இந்த அளவு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து குதிச்சா நார்மலான தடையில் உண்டு கிராஸில் இருந்தால் போச்சு. முதுவும் போச்சுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே கைஸ், பாய். அதுக்கு முன்னாடி கேமை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் லைக்கும் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். பாய். இருங்க.